16 வயதினிலே அந்த பேட்சில் நான் பார்த்தவன். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது எனக்கு 2 படத்தில் வந்து கமல் ஹீரோவும் ரஜினி வில்லனாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரஜினி சார் தான் பிடிக்கும். ஏன்னா கபாலி படத்தில் ஒரு மாசா இருப்பார். அவர் நடிப்பே தனி, அவ்வளோதான். இந்தியன் பிடிக்கும், 16 வயசு பிடிக்கும், எல்லாமே அவர் சகோதரர் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அவர் சகோதரர் மாதிரி யாரும் நடிக்கவும் முடியாது. இதில் அனிருத் பண்ணுறதுனால இப்போ கமலுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரஜினிக்கு பண்ணி அவருக்கு பழக்கம். இப்போ கமலை திருப்திப்படுத்தணும், அதே நேரத்தில் ரஜினியும் திருப்திப்படுத்தணும். கமலஹாசு சார் தான் பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க பாப்பனாச படத்தில் ரொம்ப பாட்டு நல்லா இருக்கும். வாயா என் கோட்டிக்காரன், என் கோட்டிக்காரன், வாயா என் வெட்டக்காரன். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா டி நகர்ல இருக்கக்கூடிய பாண்டி பசார்ல தான். ஆஃப்டர் 46 இயர்ஸ்க்கு அப்புறம் ரஜினி அண்ட் கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க இல்லையா? அவங்களோட இந்த படத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ ஆஃப்டர் 46 இயர்ஸ்க்கு அப்புறம் ரஜினி கமல் 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் படம் பண்றாங்க, எந்த மாதிரி படமா இருக்கும்? அதாவது அபூர்வ ரகங்கள். அப்போது கமலும் ரஜினியும் சேர்ந்து நடித்த படம். அப்புறம் 16 வயதினிலே அந்த பேட்சில் நான் பார்த்தவன். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது எனக்கு 2 படத்தில் வந்து கமல் ஹீரோவும் ரஜினி வில்லனாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி இசை வந்து அனிருத்துன்னு நினைக்கிறேன். அனிருத்து அவர் வந்து நம்ம ரஜினியோடைய ஃபேனு, கேட்கவே வேண்டாம். ரெண்டாவது கமலுக்கு வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஃபேன். கமலை பொறுத்த வரைக்கும் இளையராஜாக்கு அப்புறம் அவர் ஏஆர் ரஹ்மான் தான் அவர் கடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் அனிருத் பண்ணுறதுனால இப்போ கமலுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரஜினிக்கு பண்ணி அவருக்கு பழக்கம். இப்போ கமலை திருப்திப்படுத்தணும், அதே நேரத்தில் ரஜினியும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறத பழைய இளையராஜா சொல்லுவார். ஏய், நீ வந்தாலும் அவனுக்கு நல்ல இசை அமைச்சுங்கிற, அதுமாதிரி அவன் வந்தாலும் என்ன வந்து அவருக்கு தான் இசை நல்லா அமைச்சுங்கிறாங்க அப்படின்னு இளையராஜா பேசுவார். இப்போ அந்த நிலைமை தான் அனிருத்துக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இளையராஜா இவர் ரஜினிக்கு அடிக்கும்போது கமலும் சேர்ந்துருக்காரு. அப்போ 2 பேருக்கு பேலன்ஸ் பண்ணி அவர் பண்ணணும். அதில் கண்டிப்பாக அதில் அந்த திறமை அனிருத்துக்கு இருக்குது, அனிருத் பண்ணுவார். ரெண்டாவது டைரக்டர், நல்ல டைரக்டர் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான இது. ரெண்டாவது இவரை வச்சு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா டைரக்டர் ஆல்ரெடி படம் எடுத்துக்கிறாரு, ரஜினியை வச்சு எடுத்துருக்கிறாரு. அதனால் படம் வந்து எல்லாருக்கும் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் ஒரு பழைய இப்போ சிவாஜி எம்ஜிஆர் சேருவார் நடிக்க பார்த்தாங்க, முடியல. இப்போ இவங்க 2 பேரும் இந்த வயசில் வந்து ஆரம்பத்தில் அபூர்வ ராகங்களில் நடிச்சிருக்காங்க. திருப்பி அதே நட்பு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அந்த நட்புக்காக 2 பேரும் படம் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்குள்ள சேலஞ்ச் இருக்கும், பழைய மாதிரியே சேலஞ்ச் வரும். ஏன்னா நீ நல்லா நடிச்சிருக்கியா, நான் நல்லா நடிக்கிறேன்னா அந்த போட்டி வரும்னு எல்லாம் மக்கள் சந்தோஷமாக எதிர்பார்க்குறோம். மேம், ஆஃப்டர் 46 இயர்ஸ்க்கு அப்புறம் கமல் அண்ட் ரஜினி 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ரஜினி சார் தான் பிடிக்கும். ஏன்னா கபாலி படத்தில் ஒரு மாசா இருப்பார். கமலஹாசு சார் தான் பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க பாப்பனாச படத்தில் ரொம்ப பாட்டு நல்லா இருக்கும். என்ன பாட்டு? வாயா என் கோட்டிக்காரன், அந்த பாட்டு. ரஜினி கமல் ஆஃப்டர் 46 இயர்ஸ்க்கு அப்புறம் நடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் 2 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு 2 பேரும் கமலை பிடிக்கும். கமல் தான் பிடிக்கும். ஏன்? அவர் நடிப்பே தனி, அவ்வளோதான். படம் பிடிக்கும் உங்களுக்கு? இந்தியன் பிடிக்கும், 16 வயசு பிடிக்கும், எல்லாமே அவர் சகோதரர் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அவர் சகோதரர் மாதிரி யாரும் நடிக்கவும் முடியாது. இப்போ நடிக்கிற படத்துக்கும் அவர் அப்போ நடிக்கிற படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்போ நடிக்கிறது எல்லாம் மீடியா, அது எல்லாம் கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு. இப்போ என்ன வேணாலும் சாதிக்க பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. ஒரு நவீன மெத்தடெலாம் எதுவும் இல்லாமல் நடித்தாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து எல்லாத்தையும் என்ன வேணாலும் பண்ணலாம். A1 மெத்தட் இதில் வந்த மாதிரி எல்லாம் எதை வேணாலும் சாதிக்கிறாங்க. வித்தியாசம் இருக்குது. யார் நான் வில்லனா நடிப்பா, ஹீரோவா நடிப்பா? ரஜினி வில்லனா ஹீரோவா, இல்லை கமல் வில்லனா ஹீரோவா? தமிழ்நாட்டிலேருந்து யாரும் நடிக்க மாட்டாங்க, வில்லன் நடிக்க மாட்டாங்க. வெளியிருந்து கூட்டுருவாங்க.